விரலிசை நாத ஆர்வலர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாங்கள் இன்றைக்கு என்ன விஷயம் பார்க்க போகிறோம்டா, கர்நாடக சங்கீதத்தில் பிரதான தாளவாத்தியமாக இருக்கின்ற மிருதங்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மிருதங்கம் சிவனது நாட்டியத்திற்கு வாசிப்பதற்கென்று படைக்கப்பட்டதாக புராணங்கள் சொல்லுது. இது வாத்திய திரையங்களில் 3வது இடத்தை வைக்கிறது. இதை நான்முகன் என்றும் மற்றது மத்தளம் என்றும் சொல்லப்படுகிறது. நாங்கள் இதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இப்போ நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா, இந்த மிருதங்கத்தினுடைய அமைப்பு. இது ஒரு மிருதங்கம். இந்த மிருதங்கத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்கும்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த மிருதங்கத்தை அமைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உள்ளுக்குள்ளே இதை சொல்கிறது கொட்டுன்னு சொல்லி, இந்த கொட்டை முதல் குடஞ்செடுக்க வேணும். இந்த குடஞ்செடுக்கிற எப்படின்னா, இந்த நடுப்பகுதி கொஞ்சம் கனமாக இருக்கும், இந்த 2 பகுதியும் கொஞ்சம் கனம் இல்லாமல் மெல்லியதாக இருக்கும். அப்படி குடஞ்செடுப்பாங்க. குடஞ்செடுத்துட்டு இந்த நீட்டு கிட்டத்தட்ட 2 அடி இருக்கும், 2 அடி வரையில் செய்வாங்க. அடுத்தது இதில் இந்த விட்டம் வலந்தலைன்ற விட்டம் 7 அங்குலமும், இடந்தலைன்ற விட்டம் 8 அங்குலம். இது குடஞ்செடுத்து கொட்டை எடுத்த அப்புறம் இந்த 2 பக்கம் மூட்டும் போடுவாங்க. இந்த பக்கம் மூட்டும், இந்த பக்கம் மூட்டும். இந்த பக்கம் 2 பக்கம் மூட்டையும் இணைக்கிற இந்த கைத்தை சொல்கிறது என்ன பேர்? அதுக்கு தோல் வேர்ன்னு சொல்லி சொல்கிறோம். தெரியும், இந்த கைத்துக்கு என்ன பேர்? தோல் வேர். அப்போ இந்த 2 பக்கத்தின் இது 2ம் ஓட்டை துவாரமாக தான் இருக்க போகுது. அப்போ அதனால் அதை மூடித்தான் இந்த மூட்டு போடுறோம். அந்த மூட்டு 2ஐயும் நாங்கள் ஃபிட்டாக இழுத்து கட்டுறதுக்கு தான் இந்த தோல் வேர் பயன்படுத்தப்படுறது. இந்த தோல் வேரை இணைக்கிறதுக்காக பாருங்க, இந்த இதில் பாருங்க 16 கண்கள் இதில் வைக்கப்பட்டிருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16, இதோட 16 கண்கள். அப்போ இந்த 16 கண்கள் 2 பக்கத்துக்கையும் இருக்கு. சரியோ? இப்போ பாருங்க, இந்த இப்படி பின்னல் மாதிரி இருக்குதല്ലോ, இதை சொல்கிறது தோல் வளையம்னு சொல்லி. இந்த பின்னல் மாதிரி இருக்கிற இந்த இடத்தை சொல்கிறோம் தோல் வளையம்னு. இந்த தோல் வளையத்தில் தான் அந்த வார்கண்கள் இருக்கும். அந்த கண்களுக்குள்ளால செலுத்தி அங்கே இழுத்து, பிறகு இஞ்ச இழுத்து இப்படித்தான் இந்த தோல் வார் இப்படி ஒரு பின்னல் மாதிரி இழுத்து கட்டப்பட்டிருக்கும். சரியோ? இப்போ இதை நீங்கள் படங்களை நீங்கள் கீறன்னு சொன்னாலும் எப்படி கீறணும்? சும்மா இப்படி கோடாக கீறக்கூடாது. அப்போ இஞ்சை இருந்து பிறகு இஞ்சை இருந்து பிறகு இஞ்சை இருந்து அப்படித்தான் நீங்கள் மிருதங்கத்திட்ட படம் கீரைக்கலையும் இந்த மாதிரி தான் கீறணும். நீங்கள் சும்மா கோடை கீறி விட்டீங்கன்னா அது தோல்வாராக கணிக்கப்படாது. அப்போ நீங்கள் இப்படி கீறி திருப்பி இப்படி திருப்பி இப்படி கீறி இந்த மாதிரி தான் நீங்கள் அதை தோல்வார படம் கீரைக்க கீற வேணும். சரியா? இதில் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டால், இதில் ஒரு புல் மாதிரி, அதாவது ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்கோம், பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த மிருதங்கத்தில் அது இல்லை, ஆனால் இதில் ஒரு கட்டை மாதிரி வச்சுருக்கோம். அது சுருதியை கூட்டி குறைக்கிறதுக்காக அதை பயன்படுத்துறது. ரைட். இந்த மிருதங்கத்தில் இந்த நாங்கள் வாசிக்கிற சாதம் உள்ள பகுதியை சொல்லுவோம் வலந்தலைன்னு சொல்லி. சரியோ? இந்த சாதம் இல்லாத மற்ற பக்கத்தை இதை சொல்லுவோம் நாங்கள் இடந்தலைன்னு சொல்லி, இதை தொப்பின்னு சொல்லியும் சொல்கிறோம். இந்த வலந்தலைன்ற அமைப்பை பார்த்தா இதில் 3 விதமான தோல் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. உள்ளுக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியல, அது உள்ளுக்கு இந்த சாதத்துக்கு கீழே இருக்குது. இந்த தோல் சில மெல்லிய தோல். சரியோ? இந்த 3 தோலும் மெல்லிய தோலாக இருக்குது. இந்த உள்ளுக்குள்ள தோலை சொல்கிறது உட்கரை தட்டுன்னு சொல்லி, அது எங்களுக்கு வெளியால் தெரியாது. அடுத்தது இந்த இதில் இவ்வளவு பகுதியும் இதை சொல்கிறது மீட்டு தோல்னு சொல்லி. சரியோ? இதை மீட்டு தோல்னு சொல்லி சொல்கிறது. இந்த கருப்பாக உள்ள இந்த பகுதியை சொல்கிறது நாங்கள் சாதம் என்று சொல்லி சொல்லுவோம். சரியோ? இதை சாதம் என்று சொல்லி சொல்லுவோம். பாருங்க, இதுதான் இந்த சாதம் தான் இந்த கணீர்ன்ற நாதம். பாருங்க, இதுதான் இந்த கணீர் என்ற நாதம் கேட்கும். இந்த மீட்டில் வந்தீங்கன்னா அப்படி கேட்கா. சரியோ? இதை சொல்கிற சாப்பு தோல், தாப்பு கரணையிடம் சொல்கிறோம். சரியோ? இந்த சாதம் எப்படி தயாரிக்கிறேன்னு சொன்னால், இது ஒரு புளியஞ்சோறு, வெந்தயச்சோறு, மக்னீஸ், ஒரு இரும்பு பொடி, இந்த 3ம் கலந்து ஒரு அளவான விகிதத்தில் கலந்து அதை பொடி செய்து இந்த கரணையை செய்வினோம். இந்த கரணை இப்படி பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் கொஞ்சம் கனமாக இருக்கும். பாருங்க, கவனிச்சு பாருங்க, கொஞ்சம் கனமாக இருக்கும். பாருங்க, இன்னொரு மிருதங்கத்தை காட்டுறோம், அதில் தெளிவாக தெரியும்.
இந்த மிருதங்கத்தில் பாருங்கள் தெளிவாக தெரியும். இதில் பாருங்க இப்படி போய் இதில் கொஞ்சம் உயரமாக இருக்குது, இஞ்சால பதிவாக இருக்குது. சரியா, இப்படி தான் இந்த சாதத்தை போடுவினோம். இதை வந்து கூழாங்கல்லுன்னு சொல்கிற ஒரு கல்லால் அப்பப்போது தேய்ச்சி பொலிஷ் பண்ணி தான் இந்த சாதத்தை அந்த கணீர்ன்ற நாதம் வரும் வரைக்கும் செய்வாங்க. இது செய்ய கிட்டத்தட்ட 3 மணித்தியாலத்துக்கிட்ட செய்யும். இது வந்து சரியான எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களால் தான் இதை செய்ய முடியும், எல்லாரும் இதை செய்ய முடியாது. இது வந்து இடந்தலை, இதைத்தான் தொப்பின்னு சொல்கிறது. இந்த உள்ளுக்கு பாருங்கள், இதில் 2 தோல் இருக்குது. இது வந்து உள்ளுக்கு ஒரு தோலும் இதில் வெளியில் ஒரு தோல் இருக்கும். உள்ளுக்குள்ள தோல் என்ன தோல்னு சொன்னால் ஆட்டுத்தோலால் செய்யப்பட்டிருக்கு, வந்து மெல்லிய தோல் ஆட்டுத்தோலால் செய்யப்பட்டிருக்கு. இந்த வெளியில் உள்ள தோல் வந்து இது எருமை மாட்டு தோலால் செய்யப்பட்டிருக்கு. இப்போ 2 தோல் இருக்குது. ஒன்று உள்ளுக்குள்ளது இந்த தோல் ஆட்டுத்தோலும், இந்த தோல் எருமை மாட்டுத்தோலும் இருக்குது. இதை வந்து நாங்கள் எப்படி பாருங்க, இந்த சவுண்டை பாருங்க. இதை வந்து நாங்கள் நல்ல நாதம் வர்றதுக்கு என்ன செய்யணும்னா ரவையை பிசைஞ்சு தண்ணியோட பிசைஞ்சு இதில் ஒட்டி நாங்கள் நல்ல சுருதியை கீழே இறக்கி நல்ல நாதம் கேட்கும். அதை நான் இப்போ எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு செய்து காட்டுறேன். இதுதான் நாங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற ரவை தான். இந்த ரவையில் ஒரு கொஞ்சமாக எடுத்து 1 ஸ்பூன் அளவில் எடுத்து அதுக்கு அளவான நீர் சேர்த்து அந்த ரவை ஈரப்பதன் ஆகும் வரைக்கும் நீர் சேர்த்து அந்த ஈரப்பதன் ஆகின பிறகு நாங்கள் அந்த ரவையை நன்றாக பிசைய வேண்டும். நல்ல பசத்தன்மை வரும் அளவுக்கும் பிசைய வேண்டும். பிசைந்து நன்றாக பசை தன்மை வந்த பிறகு நாங்கள் அந்த பிசைந்த ரவையை மிருதங்கத்தில் வைத்து வாசிக்க வேண்டும். இப்போது நாங்கள் அந்த பிசைந்த ரவையை எவ்வாறு மிருதங்கத்தில் வைத்து வாசிப்பது என்பதை பார்ப்போம். பாருங்க, இதுக்கு நான் இப்போ ரவை வைக்க போகிறேன். ரவை வைக்க முதல் இருந்த சவுண்டை பாருங்க. நான் ரவை வச்ச பிறகு இப்படி சவுண்ட் மாறுதுண்டு. இப்படி தான் ஒட்டுறது. ஒரு கச்சேரி வாசிக்கிற இப்போ நாங்கள் ஒரு ப்ரோக்ராம்னு செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இந்த சுருதியை கீழே இறக்குறதுக்கு தான் இந்த ரவையை வைக்கிறது. பாருங்க, வெள்ளனை இருந்த சவுண்டுக்கும் இப்போ இருக்கிற சவுண்டுக்கும் உங்களுக்கு கேட்க நல்ல நாதமாக இருக்குது. இப்போ சுருதி கீழே இறங்கி இருக்குது. அப்போ இப்படி தான் இந்த ரவையை நாங்கள் வச்சு இந்த கச்சேரியை வாசிக்கிறது. இப்போ நாங்கள் இதை வாசித்து ஒரு ப்ரோக்ராம் முடிஞ்சோன்னு என்ன செய்யணும், இதை உடனே நாங்கள் அகற்றி எடுத்துருவோம். அகற்றி எடுக்காட்டி என்ன செய்யணும்னா அது அப்படியே இருந்து பூச்சிகள் அரிச்சிடும். இந்த தோலை வந்து மெல்லிய தோல் தானே பூச்சி அரிச்சிடும். அதனால் இப்படி நாங்கள் சுரண்டி எடுக்கணும். பாருங்க, திருப்பி அதே சவுண்ட் வந்துட்டு, பழைய சவுண்ட் வந்துட்டு. அப்போ நாங்கள் இந்த ரவை வச்சு தான் கட்டாயம் ப்ரோக்ராம்கள் வாசிக்க வேணும். நாங்கள் இப்போ சுருதி சேர்க்கிற முறையை பார்த்தோம்னு சொன்னால் இது எப்படி சுருதி சேர்க்கிறோம்னா இந்த பலந்தலை வந்து நாங்கள் எந்த கட்ட சுருதிக்கு பாட போகிறோமோ அந்த கட்ட சுருதிக்கு ஆதார சட்ஜத்துக்கு இந்த தின்னுன்ற நாதம் இருக்கும். இந்த நாதம் வந்து ஆதார சட்ஜத்துக்கு இருக்கணும். இந்த இடந்தலை இந்த பகுதி இருக்கலாம், இந்த தொப்பி என்ற பகுதி, இந்த பகுதி வந்து மந்தர ஸ்தாயி கீழ் ஸ்தாயி பஞ்சமத்துக்கு இருக்கணும். சரியோ, இந்த அடுத்தது நாங்கள் இதில் வந்து இந்த மிருதங்கம் எல்லாமே அந்தந்த கட்டை அந்தந்த சுருதிக்கு தனித்தனியாக தயாரிக்கப்பட்டிருக்கு. சரியோ, இப்போ என்னென்னு கேட்டால் இது 6 கட்ட சுருதின்னு சொன்னால் அதுக்கு தனியான ஒரு கொட்டு தனியான மிருதங்கம் இருக்கும். அது 5, 5, 6 அப்படி இருக்கும். அந்த தனியான இப்போ நாங்கள் ஒரு நுண்ணிய சுருதிகளை கூட்டி குறைக்கலாம். இப்போ ஒரு நுண்ணிய சுருதிகளை கொஞ்சம் ஏறி இருக்கு இல்லை கொஞ்சம் இறங்கி இருக்குன்னா அப்படி செய்யலாம். அதை எப்படி சுருதி செட் பண்ணுறேன்னு சொன்னால் இப்போ நாங்கள் இதுதான் தோல் வளையம், இது தோல்வேர். இதில் ஒரு புல் என்ற ஒரு கட்டை இருக்குது. அந்த கட்டையை நாங்கள் வச்சு இப்படி மேலே அடித்தோம்னு சொன்னால் இந்த தோல் என்ன செய்யும், கீழே போகும். அப்போ இந்த தோல் என்ன செய்யும், இறுகினா இந்த சுருதி என்ன செய்யும், எங்களுக்கு மேலே உயர்ந்து இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் இழக்கணும்டா கீழ் பக்கத்தில் வச்சு என்ன செய்யணும், இப்படி மேல் நோக்கி தட்டும். மேல் நோக்கி தட்டினா இந்த தோல் என்ன செய்யும், இலகேக்க இந்த சுருதியும் என்ன செய்யும், குறையும். இப்படி தான் சுருதி சேர்க்குறேன். இதில் வந்து புல்லன்னு ஒன்று இருக்குது, அதையும் மறக்கி செய்யணும். ஆனால் இந்த மிருதங்கத்தில் இல்லாதால் நான் இப்படித்தான் இந்த இப்போ வார மிருதங்கமெல்லாம் இருக்குது. அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால் இப்போ பாருங்க, இதில் ஒரு மிருதங்கம் இருக்குது பாருங்க. இதில் வந்து இப்படி பிளேட் போட்டிருக்கு. இந்த பிளேட் போட்டிருக்கு. இதில் பாருங்க நட்டுகள் எல்லாமே இருக்குது. இப்போ வர மிருதங்கங்கள் எல்லாமே இந்த இலகுவாக சுருதி சேர்க்கிறதுக்காக இப்படித்தான் தயாரிக்கணும்.
என்னென்னு கேட்டால் இது பாருங்க, இந்த நாங்கள் இப்படி இந்த தோல் வேறன்னு சொன்னால் என்ன செய்யும், மழைக்கு இலகும், வெயிலுக்கு இறுகும். அப்போ இது அப்படி இருக்காது. என்ன செய்யும்னா, இந்த நட்டில் நாங்கள் இந்த நட்டில் சாவியை போட்டு இறுக்கினோம்னு சொன்னால் இந்த தோல் பிளேட் இருக்க இங்கே சுருதி மேலே வரும். அப்போ நாங்கள் இந்த நட்டை இலக்கினோம்னு சொன்னால் என்ன செய்யும், இது இலகும், அப்போ சுருதியும் இலகும். அப்போ அப்படி நாங்கள் ஈஸியாக, அதாவது வந்து ஒரு இப்போ இது வந்து நாங்கள் அந்த இடத்துலையே நிற்க பண்ணலாம். ஒரு சுருதியை நிலையான இடத்துல இருக்கலாம். இப்போ நாங்கள் அரைக்கட்டை ஏற்றியும் வாசிக்கலாம், அரை சுருதி இறக்கியும் வாசிக்கலாம். ஆனால் இப்போ நாங்கள் இந்த தோல் வேறன்னு சொன்னால் சட்டியாக அந்த நாங்கள் 5 கட்டைக்கு நாங்கள் தயாரிக்கப்பட்ட மிருதங்கம்டா அது அநேகமாக 5க்கு தான் நிற்க பார்க்கும். அப்போ கொஞ்சம் இலகி கொஞ்சம் கூடி குறைஞ்சு ப்ரோக்ராமில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுத்தும். ஆனால் இது வந்து பிளேட் என்னடா அந்த இடத்துலையே நிற்குமென்றதால நாங்கள் கொஞ்சம் கூடுதலான பெரிய பெரிய கச்சேரிகள் செய்கிறார்கள். இப்போ இதைத்தான் வாசிக்கிறோம். ஏன்னா இந்த சுருதி சேர்க்கிறது இலகுவான விஷயம்ன்றதுக்காக. சரியோ? இப்போ பாருங்கள், நீங்கள் படிச்சிருப்பீங்க மிருதங்கத்தில் 2 வகை இருக்குன்னு சொல்லி. ஒன்று வந்து தக்கு மிருதங்கம் என்றும் ஒன்று ஹெச்சு மிருதங்கம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த தக்கு மிருதங்கத்துக்கும் ஹெச்சு மிருதங்கத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட், என்ன வித்தியாசம் என்று கேட்டால், இந்த பாருங்க, இந்த 3 மிருதங்கத்திலையும் எந்த மிருதங்கம் உருவத்தில் பெருசாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்க. எந்த மிருதங்கம் பெருசாக இருக்குண்டு, கனமாக, அதாவது தடிப்பாக இருக்கு. பாருங்க இந்த மிருதங்கத்தை பாருங்க, இந்த மிருதங்கம் தான் எல்லாம் அந்த 3 மிருதங்கத்தையும் விட பெருசாக இருக்குது. இதுதான் அந்த தக்கு மிருதங்கம், அதாவது ஆண்கள் பாடுறதுக்கு வாசிக்கிற மிருதங்கம். சரியோ? இது 2ம் ஹெச்சு மிருதங்கம். சரியோ? இது வந்து பெண்கள்ன்ற குரலுக்காக வாசிக்கிற மிருதங்கம். பாருங்க, இது தக்கு மிருதங்கம், இது 2ம் ஹெச்சு மிருதங்கம். எங்களுக்கு சுருதி குறைய மிருதங்கத்தின் உருவம் பெருசாகும், அதாவது மொத்தம் கனம் பெருசாகும். சுருதி கூட எங்களுக்கு உருவம் மொத்தம் மெல்லியதாக இருக்கும். பாருங்க, நான் அந்த சுருதியை உங்களுக்கு தட்டி காட்டுறேன். பாருங்க, இது வந்து தக்கு மிருதங்கம். அதில் சுருதியை கவனிங்க. ஆண்களுக்கான சுருதி பாருங்க, தடிப்பாக இருக்குது, கனமும். ஆண்கள் பாடகை இந்த மிருதங்கத்தை தான் பயன்படுத்துறது. அடுத்த பாருங்க, இது வந்து ஹெச்சு மிருதங்கம். இது 5 கட்டைக்கு தயாரிக்கப்பட்ட மிருதங்கம். இதை பாருங்க, இது வந்து மெல்லிய சவுண்டாக இருக்குது. இது வந்து பெண்கள் வாசிக்கிறதுக்கான, பெண்கள் பாடுறதுக்கு வாசிக்கப்படுற மிருதங்கம். பாருங்க, அதில் சவுண்டே. இதுவும் வந்து என்ன மிருதங்கம், இதுவும் ஹெச்சு தான். ஆனால் அதை விட இது இன்னும் சுருதி கூடின மிருதங்கம். பாருங்க, இந்த சவுண்டுக்கும் பாருங்க, இந்த சவுண்டே பாருங்க, அதை விட அந்த மிருதங்கத்தை விட இந்த மிருதங்கம் இன்னும் கொஞ்சம் சுருதி கூட இருக்குது. அப்போ 2ஐயும் விட அங்காள மிருதங்கம் பாருங்க இன்னும் நல்லா கீழே பாருங்க, அவ்வளோ வித்தியாசமாக இருக்குது. அப்போ தக்கு மிருதங்கம் எப்பயுமே டோன் வந்து தடிப்பாக இருக்கும். ஹெச்சு மிருதங்கம் எப்போவுமே டோன் வந்து என்னவா இருக்கும், மெல்லியதாக இருக்கும். அப்போ ஆண்களுக்கு பெருத்த மிருதங்கம், பெண்களுக்கு சிறுத்த மிருதங்கம். அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ஆண்களுக்கு கனமான பெரிய மிருதங்கம் தக்கு மிருதங்கம், பெண்களுக்கு மெல்லிய டோனுடைய மெல்லிய மிருதங்கம் ஹெச்சு மிருதங்கம்னு சொல்லி இருக்குது. அப்போ இந்த 2 வகை மிருதங்களும் 2 வகை சுருதிக்கு. அப்போ ஆண்களுக்கு தயாரிக்கப்படுற அந்த தக்கு மிருதங்கம் அரை 1 1.5 2 2.5 கட்ட சுருதி வரைக்கும் இந்த ஆண்கள் பாடுவார்கள். அப்போ அந்த வரைக்கும் அந்த மிருதங்கம் தயாரிக்கப்படுது. பெண்களுக்கு வந்து 4 4.5 5 5.5 அருமையாக 6 கட்டைக்கும் பாடுற வினம். அப்போ 6 கட்டைக்கும் இந்த கட்டைக்கும் இந்த ஹெச்சு மிருதங்கம் தயாரிக்கப்படுது. அப்போ தக்கு மிருதங்கம் அரை 1 1.5 2 2.5 கட்ட சுருதிக்கு தயாரிக்கப்படுறது. இந்த ஹெச்சு மிருதங்கங்கள் 4 4.5 5 5.5 6 இவ்வளவு கட்டைக்கும் அருமையாக 6 கட்டைக்கும் செய்யப்படுது. இப்போ பாடுறாக்களுக்கு தான் மிருதங்கம் வாசிக்கிறது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த மிருதங்கத்தை தயாரிக்கப்படுறது. இப்போ நாங்கள் மிருதங்கத்தின் வகையெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வாசிக்கிற முறை எப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், வலக்கை இடக்கை 2 கையாலையும் இந்த விரல் 2 கையின் விரல்களாலேயும் இந்த மணிக்கட்டுகளாலேயும் நாங்கள் வாசிப்போம். பாருங்கள் இந்த விரல்கள் தான் பயன்படுத்து, விரல்களும் இந்த மணிக்கட்டும் கூட இந்த வலந்தலைக்கும் இடந்தலைக்கும் பயன்படுத்து கவனிக்கப்படும். இப்போ பாருங்க, இப்போ வலப்பக்கம் பார்த்துனீங்க, இப்போ இடப்பக்கத்தை பாருங்க அப்படி வாசிப்படுத்தாண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த
தனியாவத்தினம் அதாவது ஒரு கச்சேரி வாசிக்க இந்த பாடுற ஆக்களுக்கு எப்பயுமே இவர் பக்கவாத்தியம் தான். இந்த மிருதங்கக்காரன் வந்து பக்கவாத்தியமாக தான் வாசிக்கணும். ஆனால் அவர் தன்னை திறமையை காட்டணுமெண்டா இப்போண்டா அவருக்குன்னு ஒரு பகுதி ஒரு கொஞ்ச நேரம் அந்த பாட்டுக்காரர் கொடுப்பினோம். அந்த டைமில் அவர் தன்னை திறமையை தனியாவத்தன் வாசித்தும் தன்னை திறமையை அவர் வெளிக்காட்டணும். சரியோ, மற்றபடி இவர் பாட்டுக்கு தான் இவர் வாசிக்கணும். ரைட், இப்போ நாங்கள் இந்த மிருதங்கத்தின் பாகங்களை பார்த்தோம்னு சொன்னால் இந்த பகுதி வந்து வலந்தலை. சரியோ, அது விளக்கையால் வாசிக்கிற பகுதி வலந்தலை. அடுத்தது இந்த பகுதி பாருங்கள், இந்த பகுதி இடந்தலை. இதை நாங்கள் தொப்பி என்னும் சொல்லலாம். அடுத்தது இந்த பாருங்கள், இதில் பின்னல் மாதிரி தெரியுது, இந்த ரவுண்டாக இவ்வளோ இடத்துலையும் இந்த பாருங்கள் இந்த பகுதிகள், இதை சொல்கிறது தோல் வளையம் என்று சொல்லி. இந்த தோல் வளையத்துக்குள்ளே பாருங்கள் இப்படி ஒரு வேர் ஒன்று செருகப்பட்டிருக்கு, இந்த ஒரு கயிறு மாதிரி. இதை சொல்கிறது தோல் வேர். அப்போ இதை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? தோல் வேர். சரியோ, இதை இந்த செருகிற இந்த கண் இருக்குல்ல, இந்த துவாரம் இருக்குல்ல, இந்த துவாரத்தை நாங்கள் வேர் கண்கள்னு சொல்லுவோம். 16 வேர் கண்கள் இருக்கும். அப்போ நீங்கள் வார் கண்கள் 16 சொல்லி குறிக்கலாம். அடுத்தது இந்த கருப்பாக இருக்கிறது சாதம். இந்த பகுதி இருக்கலாம், இதை சொல்கிறது மீட்டு கண்டு அல்ல மீட்டு தோல் அல்லது மீட்டுன்னு சொல்லலாம். இந்த சாதத்துக்கு உள்ளே இருக்கிற பகுதி உட்கரை தட்டு என்று சொல்லுவோம். சரி, இந்த சாதத்துக்கு உள்ளுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ளே பாருங்க, இதுக்குள்ள ஒரு குச்சியும் செருகப்பட்டிருக்கு பாருங்க. அதுக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த சாதத்துக்கு உள்ளுக்கு ஒரு சின்ன குட்டி குட்டி குச்சி இருக்கும். இதுக்குள்ள பாருங்க, இந்த இதுக்குள்ள குச்சி, இதுக்கும் 16 செருகப்பட்டிருக்கும். 16 சின்ன சின்ன குச்சி செருகப்பட்டிருக்கு. இதுதான் அந்த கணீர் என்ற நாதத்தை உண்டாக்குறது. அடுத்தது பாருங்க, இது வந்து கொட்டு. இந்த கொட்டில் பாருங்க ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன கேட்டால், இதில் பாருங்க ஒரு கூம்பு மாதிரி ஒரு சேப் ஒன்று இருக்கும். இந்த கிட்டத்தட்ட ஒரு நடுப்பகுதியான இந்த கூம்பு மாதிரி அந்த இடத்துக்கு சொல்கிறது அரடான்னு சொல்லி சொல்கிறோம். அந்த இடத்திட்ட பேர் அரடான்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்த விஷயம் என்னென்னா, இப்போ இது விளக்கையால் வாசிக்கப்பட்டால் இது வலந்தலை என்று சொல்கிறோம். ஆனால் இடக்கை வளமான ஒருத்தன் எண்ணத்தில் வாசிப்பான், இடக்கையில் தான் இந்த பகுதியை வாசிப்பான். அதுக்காக நாங்கள் சொல்லக்கூடாது இது இடந்தலை என்று. அப்போ இதுக்கு பேர் வலந்தலை. அவன் எந்த கை வளமோ அந்த கையால் இதை வாசிப்பான். இப்போ இடக்கை தான் அவன் எழுதுறவன்னு சொன்னால் அதை அவன் இடக்கையால் வாசிப்பான். சரி, ஆனால் இதுக்கு பேர் வந்து வலந்தலை. ரைட், இப்போ நாங்கள் மிருதங்கத்தில் வாசிக்கிற பிரபஞ்சமான ஆட்களை பார்த்தோம்னு சொன்னால், இப்போ இந்தியா கலைஞர்கள் இருக்கிறாங்க, இலங்கை கலைஞர்களும் இருக்கிறாங்க. அதில் இந்தியா கலைஞர்களை பார்த்தா துக்காராம் நாராயணசாமி அப்பா, தஞ்சாவூர் வைத்தியநாத ஐயர், புதுக்கோட்டை தட்சணாமூர்த்தி பிள்ளை, கும்பகோணம் அழகநம்பி பிள்ளை, இவங்களெல்லாம் ஒரு ஃபேமஸான பழைய காலத்து மிருதங்க வித்துவான்கள். இப்போ இலங்கை வித்துவான்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், யாழ்ப்பாணம் சந்தான கிருஷ்ணன், மற்ற நாச்சிமார் கோவிலடி அம்பலவாணர் பி அம்பலவாணர், அடுத்தது யாழ்ப்பாணம் பி கணபதியா பிள்ளை, மற்ற இணுவில் சின்னராசா, இப்படியான இன்னும் நிறைய பிரபலமான ஆட்கள் மிருதங்க வித்துவான்கள் இருக்கணும். நாளை குறிப்பிட்ட சில ஆட்கள் 1-2 பேரை ஒரு உதாரணத்துக்காகத்தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் ஒரு 2-3 பேர் உங்களுக்கு ஞாபகம் வச்சுருந்தா காணும். அடுத்த விஷயம் என்னென்னா, நீங்கள் படங்கீரைக்கு எப்பயுமே இந்த வேறுள்ள மிருதங்கத்தை தான் நீங்கள் கீரை வேணும். அந்த பிளேட் போட்ட மிருதங்கத்தை கிடையாது. இதுதான் உண்மையாக எங்களோட பூர்வீகமாக எங்களோட மிருதங்கம் வேர் போட்டு தான், அதுதான் அந்த நுண்ணிய சரியான இது உங்களுக்கு. அப்போ அதனால நீங்கள் படம் கீரைக்க இந்த வேர் உள்ள படத்தை தான் நீங்கள் கீறணும் கேட்டாங்க.